ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சட்டுன்னு செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணலாம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாயில் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். அது எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம கொண்டு வரணும். இந்த அளவுக்கு பேட்டர் நமக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ நான் இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த காலிஃப்ளவரை தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதை நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு பேனில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் வேணால் கூட கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒன்று அந்த காலிஃப்ளவரை போட்டு எடுத்துடலாம். நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க. இது ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், நம்ம சாதத்துக்கான சைடிஷாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா 2 சைடுமே வெந்துருச்சு. நல்லா மொறுமொறுப்பாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் அடுத்த செட் ஆஃப் காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு உள்ளே போட்டாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது மேலே நான் வெங்காயத்தை தூவி விட்டுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுப்பேங்க நம்புகிறேன். லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.